அரசியல்ல ஒருத்தர டவுன் பண்ணணும்னா, அவங்க கேரக்டர எப்படி வேணாலும் ஜட்ஜ் பண்ணி காட்டுவாங்க. இந்த பெரிய, பெரிய கட்சிகள் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு தஞ்சாவூர்ல. அதாவது அவர் இப்ப நடக்கிற விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, சுத்தி என்ன போயிட்டுருக்குன்றதுக்கு முன்னாடி, விவாகரத்து பெட்டிஷன் குடுத்தது சங்கீதா அவர்கள். குடுத்துட்டு லண்டனுக்கு போயிட்டாங்க. அவங்க பசங்கலாம் படிக்கணும் அப்படின்ட்டுன்னு. அப்புறம் மறுபடியும் அவங்க வரப்போறதாவும், கேஸ்ல வந்துட்டு தனக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்க போறதாவும், அவங்க லைஃப் அப்படியே இருக்க போகுதுன்ற மாரியும் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ப்ராப்பரான செட்டில்மென்ட் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர்ல கூட இத பத்தி பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது, விஜய் இத பத்தி பேசல. அவருடைய ஆதங்கத்த மட்டும் காட்டியிருப்பாரு. தனக்கு ஒரு ப்ராப்ளம்னா என்ன எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலுமே இந்த கட்சிகள் போகும் அப்படின்ட்டுன்னு. ஆனா, இங்க நடக்கிறது என்ன? சங்கீதா அவர்களுடைய லைஃப் எப்படி மாறப்போகுது அப்படின்றத தாண்டி, மொத்தத்துக்கு அவங்கள ஒரு மணிவெண்டார் மாதிரி காட்டுறாங்களே! அவங்க என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க இந்த கல்யாண வாழ்க்கையில. இன்னொன்னு விஜய் அவர்கள மன்னிச்சு சேர்த்துருங்க. விஜய் அவர்களுக்கு மேல தப்பு இல்ல. த்ரிஷா தான் பிரிச்சாங்க. அப்படி இப்படின்னு நெறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஜெனரலா ஹியூமன் பீயிங்ஸ் தான் எல்லாருமே. அவங்க அவங்களுக்கு தெரியும். அவங்க அவங்க பண்றது சரியா? தப்பா? அப்படின்ட்டுன்னு. ஒரு மனுஷன் வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாங்கன்றதுக்கு காரணம் ஆப்போசிட்ல இருக்க இன்னொருத்தரு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்கவங்க சாய்ஸ் அது. சில சமயத்துல தவறாக நடக்கலாம். சில சமயத்துல அதிகமான அதிகார போதை, புகழ் வெளிச்சம் இது எல்லாமே வந்துட்டு தனக்கான எல்லையை மீறி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து, தன்னை தாண்டி ஒரு விஷயத்தையோ, ஒரு நபர் மேல ஈர்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பா இருக்கலாம். மேபி அதுல நடந்தது ஏதோ ஒண்ணு. இந்த ஒரு விஷயம் இந்த விவாகரத்துன்றது பல வருஷமா இழுத்தடிக்கப்பட்டுட்டே இருக்கு. பொருளாதார ரீதியா மொத்தமா சங்கீதா முடங்கி போயிட்டாங்க. அவங்க லைஃப் அப்படின்றதே ஹோம் மேக்கரா பயங்கரமா ஒரு இடத்துல அடைஞ்சே இருக்கு. அந்த ஃபேமிலிக்காகவே எல்லாமே பண்ணிட்டு இருந்தவங்க, திடீர்னு அவர் பண்ணக்கூடிய தவற வந்து கண்டிக்கும் பொழுது, இல்ல அப்படின்ற மாரி அந்த சூழ்நிலை மாற்றப்படுது. சங்கீதா அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, கைப்பாவை மாரி அடங்கி போற ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் லண்டன் போறாங்க. குழந்தைகளுடைய படிப்பு அத தாண்டி யோசிக்கும் பொழுது, அவங்களுக்கு ஒரு விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. நெறைய பேர் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க, குழந்தைகளுக்காகன்னு. குழந்தைங்க எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. அவங்களுடைய காலம் அப்படின்றது இப்ப வந்துருச்சு. சங்கீதா அவர்கள் சுதந்திரமாவோ, இல்ல விஜய் அவர்களுக்கு வேணும்னாலும் இந்த டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்னொரு தரப்புலயும் மெச்சூர்டான டோன்ல இருக்கு. அந்த காலம் தான் குழந்தைகளுக்காக ஒண்ணா இருப்போம், அதுக்காக ஒண்ணா இருப்போம், இதுக்காக ஒண்ணா இருப்போம் அப்படின்றது. இப்ப அது மாறிடுச்சு. அண்ட் முக்கியமா பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அரசியல்ல தனக்குன்னு ஒரு பெரிய அதிகாரம், தனக்குன்னு ஒரு அடையாளம் உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய புகழ் வெளிச்சத்துல. ஃபேமிலியோடயே அவருக்கு நெறைய பிரச்சனைகள்ன்ற மாதிரியும் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது, நம்மள சுத்தி நடக்கிறது என்ன? ஏதுன்னு ஒரு குழப்பத்துல தான் வந்துட்டு இப்ப ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ, ஒரு ஃபேமஸா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம கண்ணு முன்னாடி வந்த உடனே எல்லாரையும் வந்துட்டு இந்த பெரிய பெரிய ஃபேன் பாய்ஸ் எல்லாருமே அடிப்பாங்க. உங்க தலைவர் இப்படியா? உங்க தலைவர் அப்படியான்ட்டுன்னு. அதெல்லாம் தாண்டி இது அவங்க பர்சனல். அவங்க என்னமோ பண்றாங்கன்னு கண்டிப்பா பெரிய ஃபேம்ல இருக்க விஜய் அவர்கள யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு அரசியல் வேற வரனால இத பத்தி ரொம்ப பெரிய பேசுபொருளா எல்லாமே கொண்டு வருவாங்க. இதெல்லாம் தாண்டி அவர் அரசியல்ல ஜெயிச்சாருன்னா, அத தாண்டி சந்தோஷம் அவருடைய ஃபேன்ஸ்க்கு இருக்கவே இருக்காது. உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க.